புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? எடி புள்ள செண்பகம், எப்ப வந்த நீ? இப்பத்தனையா வாரன். பின்னுக்கு பவளமக்கா நிக்கிறா, போய் பார்த்துட்டு வா. இன்றைக்கு சண்முகமும் வரமாட்டான். நீ போறதுக்கு முதல் இன்றையான் புதினத்தையும் கேட்டுவிட்டு போடி உள்ள. ஓமையா. வெள்ளை வேட்டி கள்ள ரெண்டு கேள்விப்பட்டிருப்பியல். ஆனால் இப்ப வெள்ளை சேட்டு கள்ள ரெண்டு புதுசா கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டு இருக்கிறான். ஆக்களை பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரி டிப்டப்பா வெளிக்கிட்டு டை கட்டி சப்பாத்து போட்டு காரில் தான் வந்துறந்துவினான். அதை பார்த்து ஏமாந்த வேண்டால் இருக்கிறதையெல்லாம் சுருட்டி கொண்டு போடுவினான். அப்படித்தான் ஒரு வெள்ளை சேட் கும்பல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டெலிபோன் டவர்களில், அதாவது தொலைத்தொடர்பு கோபுரத்தில் இருக்கிற பேட்டரி எல்லாத்தையும் பட்ட பகலில் எல்லாருக்கும் முன்னால் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். இந்த கும்பலில் இருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே ஒரு டெலிபோன் கம்பெனியில இந்த டவர்களை மேற்பார்வை செய்கிற வேலையில இருந்திருக்கிறார். பிறகு அந்த வேலையை விட்டுட்டார். என்றாலும் இந்த டெலிபோன் டவர்களில எப்படி பாதுகாப்பு இருக்கின்றது என்னென்று சொல்லி கொண்டு போனால் ஆக்களுக்கு டவுட் வராதென்றதும் அவருக்கு அத்துப்படி. அதை பாவிச்சு தன்னோட 4-5 பேரை அவைக்கும் டை கட்டி துணைக்கு கூட்டிக் கொண்டு காரில் ஒவ்வொரு டவருக்கும் போவாராம். அந்த டவரில் இருக்கிற ஏதோ பிரச்சனையை திருத்துற மாதிரி சீரியஸா எல்லா இடமும் பாப்பினமா சென நடமாட்டம் குறைஞ்ச உடனே டவருக்கு கீழே இருக்கிற பேட்டரியில் ஒன்றை தங்கள காருக்கு வச்சிடுவினும். சில வேளை ஆக்கள் பேட்டரியை காருக்குள்ள வைக்க கண்டால் வெற்றியில தான் பழுது, திருத்தி போட்டு கொண்டு கூட்ட போறோம் என்று சொல்லி சமாளிப்பினமா. இப்படி அவை ஒவ்வொரு டவரா போய் பேட்டரிகளை ஆட்டைய போட்டாலும் அந்த டவருக்கு பொறுப்பான கம்பெனிகளுக்கு உடனே தெரிய வராது. ஏனென்றால் இந்த பேட்டரியல் கரண்ட் கட்டா போற நேரத்துல தான் பாவிக்கிறவர். அதுவும் என நேரம் கரண்ட் இல்லாட்டித்தான் பேட்டரி களவு போட்டுதண்டு தெரிய வரும். அதால கம்பெனிகளும் கவனிக்காமல் விட இவைகளும் தங்கட பாட்டில பேட்டரிகளை எடுத்து கொண்டு போய் மட்ட கலப்பில வித்திருக்கணும். 190 பேட்டரிகளை இப்படி அவை தூக்கி இருக்கணுமா. ஒரு பேட்டரியை 1.5 லட்சம் ரூபாய் படி வித்திருக்கணும். அப்படி என்றா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அவை உழைச்ச பிறகுதான் இப்படி ஒரு கும்பல் பேட்டரிகளை தூக்கி கொண்டு போற விஷயமே தெரிய வந்து இப்ப அவைய போலீஸ் பிடிச்சிருக்கு. சில வேளை கரண்ட் கட்டாகாமல் இருந்திருந்தா அந்த கும்பல் யாழ்ப்பாணத்துல எல்லா டவர்களையும் உள்ள பேட்டரிகளையும் கொண்டு போயிருக்கு. இனிமேல் இப்படி டிப்டப்பா வெளிக்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் அவையிலையும் கண் வைக்கிறது நல்லது. கண்டியலோ. நன்றி. உதயன் பச்சி.